இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்றத கேட்காம நீங்க பாட்டுக்கு எதையே தேடிக்கிட்டே இருக்கீங்க. கேட்டா அது வந்துன்னு சொல்லுங்க. பாட்டி, நீங்க எனக்கு கொடுத்த நகைய இங்கதான் வச்சேன். ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகுறதுக்காக நகையை தேடி பார்த்தா நகை எங்கேயுமே இல்ல பாட்டி. காணமா? மித்ரா, நீ என்ன சொல்ற? அது நம்மளோட பரம்பரை நகை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நகை விக்கிற விலைக்கு அது கோடி கணக்குல போகுண்டி. இப்படி காணோன்னு சர்வ சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க. இப்பதானே உன்கிட்ட குடுத்து விட்டேன். ஆமா பாட்டி, நானும் ரூமுக்குள்ள வந்ததும் கட்டல் மேல வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு வந்தேன். வந்து பாக்குறதுக்குள்ள நகை காணோம். இங்க பாரு, மண்டபத்துல 1000 பேர் சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க. ஒரு பொருளை பத்திரமா வச்சுக்கணும்னு தெரியாதா? சரி, இந்த ரூம்ல வேற யாராவது வந்துட்டு போனாங்களா? தெரியல பாட்டி. நான் ரெடி ஆகுறதுக்கு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ யாராச்சும் வந்துட்டு போயிருந்தா கூட எனக்கு தெரியாதுல. நந்தினியும்ல, நீங்க வரதுக்கு முன்னாடி தோ இப்பதான் வந்தா. சரி சரி, 2 பேரும் ரூம் ஃபுல்லா தேடி பாருங்க. இவ்ளோ பெரிய மண்டபத்துல யாரு என்ன ஏதுன்னு போய் சந்தேகப்பட்டு கேக்குறது? அவங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்கம்மா. தேடுங்கம்மா, சீக்கிரம் தேடு நந்தினி. சரியா தேடுங்க. பாட்டி, வாப்பா வா. பாட்டி, இவங்க நம்ம சொந்தக்காரங்க சுமதி உங்களை பார்க்கணும்னு கேட்டாங்க. அப்படியா? அதான் கூட்டிட்டு வந்தேன். வா சுமதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அது அதை ஏம்மா கேக்குற? மித்ராவுக்கு கொடுத்த நகையெல்லாம் காணோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன பாட்டி சொல்றீங்க? நகையை காணோமா? ஆமா மாமா, ரூம்குள்ள யாருமே வரல. ஆனா நகையை காணும். அப்படியா? நான் இப்ப ரொம்ப நேரமா நம்ம ரூம் பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரங்களோட தானே பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த பொண்ணு ரூம்குள்ள இருந்து பை எடுத்துட்டு போறத நான் பார்த்தேன். அப்பவே எனக்கு அவ மேல சந்தேகம் வந்துச்சு. அவளை யாராச்சும் பாக்குறாங்களான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு வேகமா அவ போனா. சுமதி, இந்த ரூம்ல இருந்து ஒருத்தி பைய எடுத்துக்கிட்டு போனாளா? அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு யாருன்னு பேர்லாம் தெரியாது. ஐயோ, அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மண்டபத்துல தான் பார்த்தேன். சுமதி, அந்த பொண்ணு எந்த கலர் புடவை கட்டி இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? மெரூன் கலர் புடவை தான் கட்டி இருந்துச்சு. பாட்டி, பாரதி தான் அந்த கலர் புடவை கட்டியிருந்தா. ஒரு நிமிஷம். இந்த பொண்ணா பாருங்க. ஆமா, இவங்களே தான்.